ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெறும் 20 நிமிஷத்துலேயே ரெடியாகக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ கேஸை ஆஃப்லேயே வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 பொருட்களையும் நம்ம விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் லம்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம், சரிங்களா? கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் லைட்டாக விஸ்க வச்சு கலந்து விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் கேஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி வச்சிங்கனாலே பால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது கெட்டியாயிடும். கஸ்டர்ட் பவுடரில் நம்ம வெனிலா ஃப்ளேவரில் தான் நான் சேர்த்துருக்கறனால எலைச்சி பவுடர் நான் சேர்க்கலை. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக கன்சிஸ்டன்சி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இப்போ இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரிங்களா? இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணியில் சர்க்கரை வெறும் கரைஞ்சாலே போதும். சர்க்கரை பாகு பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட வாசனைக்காக நான் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இதை தனியாக வச்சுருங்க. இப்போது நான் 10 ப்ரெட்டு எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ சப்பாத்தி கட்டையால் இந்த மாதிரி மேலாக்க நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம், சரிங்களா? லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ரவுண்டான ஒரு கிண்ணத்தில் நம்ம கரெக்டாக இப்படி ரைட் சைடு இப்படி திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ஷேப் நமக்கு கிடைக்கும். ஒரே அளவுகளில் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு. இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிற ப்ரெட்டையும் இதே மாதிரி நான் ஷேப் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பரான ஷேப் வரும். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம ஷேப் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு ப்ரெட்டையும் இந்த மாதிரி ஷேப் கொடுக்க உங்களுக்கு கொஞ்சம் லேசினஸ்ஸாக இருந்ததுன்னா, டிப்ஸ்க்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, 3 ப்ரெட்டை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க, சரிங்களா? கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சப்பாத்தி கட்டையால் ஒரே நேரத்தில் இந்த மாதிரி ரைட் சைடு நடுவில் லெஃப்ட் சைடு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா 1க்கு 3 ப்ரெட் பீசஸ் நமக்கு ரெடியாக கிடச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டு இதையும் எடுத்துக்கலாம். ப்ரெட்டுக்கு நடுவில் இந்த பேஸ்ட் வச்சுக்கலாம். நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கறனால இந்த மாதிரி கெட்டியாக கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நடுவில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு தண்ணியால் ஓரங்களை நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக தண்ணியை தடவிட்டு மறுபடியும் இதை மூடிடுங்க. மூடிட்டு மறுபடியும் மேலேருந்து இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் விரல் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே இதை க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் எண்ணெயில் வறுக்கிறப்ப வெளியில் வராமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக மெதுவாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுக்காதீங்க, இல்லைன்னா ப்ரெட்டு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டே வாங்கிக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் நமக்கு ரெசிபி செய்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆல் அப்படின்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி நான் எல்லா ஸ்வீட்டையுமே நான் செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருங்க. ரொம்ப சூடு பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு
இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்பூனால் இந்த மாதிரி நீளமான ஸ்பூன் வச்சு நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் வந்து கையில் சுடாமல் இருக்கும். பிகினர்ஸ் எல்லாம் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி எண்ணெய் வந்து கையில் படாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நீளமான ஸ்பூனில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வடிகட்டி இதே மாதிரி எல்லா ஸ்வீட்டையும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு இல்லையா, பாருங்கள் எல்லா ஸ்வீட்டும் எப்படி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதை வந்து நம்ம சர்க்கரை பாகு செஞ்சுருந்தோம்ல, அதில் வந்து போட்டுட்டு டிப் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்தோன்னா நல்லா வந்து அந்த ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை பாகு எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் தான் ஆகுங்க, ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ பாருங்கள் சர்க்கரை பாகில் நம்ம சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ மறுபடியும் அதை திருப்பி விட்டுருங்க. இப்போ மெதுவாக ஸ்பூனால் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததையும் சேர்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு சோமாஸ் மாதிரியே இருக்கும். பாருங்கள் ஷேப்புமே அதே மாதிரி தான் இருக்கு இல்லையா. இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. பாருங்கள் நான் இப்போ கார்னிஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். சர்க்கரை பாகில் எல்லாத்தையும் இந்த மாதிரி 2 நிமிஷம் வந்து போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு எப்போ வேணுமோ நம்ம அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, சூப்பரான வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வரும். நன்றி, வணக்கம்.